எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. முள்ளங்கி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பறிச்ச வீடியோ போட்டிருந்தேன். முள்ளங்கி அறுவடை பண்ணது. முள்ளங்கி அறுவடை பண்ணி முடித்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் தண்ணியில் ஊற வச்சுக்க காட்டினேன். முள்ளங்கி கழுவிட்டோங்க. கழுவின பிறகு தண்ணியை பார்த்தீங்கன்னா எந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த அளவுக்கு மண் அழுக்கெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா பூமி கடியில் இருந்தால் வருது மண்ணுக்குள்ளே இருந்து. அதனால் ரொம்ப அழுக்கு இருந்துச்சாச்சு. எல்லாத்தையும் தேய்ச்சி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா டிப்பரில் இதை இப்படியே வச்சாலும் அழுகி போயிடும். ஒரு கட்டில் விரித்து போட்டோ இல்லை ஒரு துணியை விரித்து போட்டோ நல்லா காத்தோட்டமாக காய வச்சு அதுக்கப்புறமா டிப்பரில் அடுக்கி சந்தைக்கு கொண்டு போகணுங்க. முள்ளங்கி பறிக்கிறது முள்ளங்கி விவசாயம் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை. அது முள்ளங்கி நம்ம ஊற வச்சு அந்த கழுவும் போது கையெல்லாம் அப்படி ஒரு எரிச்சல் தான் எரியும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா. அதையும் தாண்டி தான் எல்லாத்தையும் கழுவிக்கல எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி கொண்டு போய் நம்ம சந்தையில் போடுறோம். கிலோ முள்ளங்கி 15லேருந்து 20 வரைக்கும் ரேட் போய்கிட்டுருக்கு. கடைங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கிலோ 50, 60, 70 அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, விற்கிறாங்க. ஆனால் தோட்டத்துலேருந்து விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு போகிறது கிலோ 20 ரூபா தான். இவங்க வீட்லேயும் அப்படி தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் வேலை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன். முள்ளங்கி தோட்டத்தில் பறித்து கழுவி வைக்கிறத லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. என் வேலையும் முடிஞ்சு வரும்போது எனக்கு ஒரு 1/2 கிலோ கிட்ட முள்ளங்கியும் கொடுத்தாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார்லாம் வச்சேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அன்றைக்கி பறித்து செய்கிறப்ப அதோட ஒரு தனி இதே சருப்பு தாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்